ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாள் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் தீர்மானம் பண்ணி வைத்தீரோ அந்த வார்த்தையை அடிய நாவிலே வைத்து நீர் பேசும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூடந்து வழி நடத்தட்டும். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ரு அதனோட வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டு இருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோபுவின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யோபுவை குறித்து நமக்கு தெரியும். யோபு நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு சீமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஏராளமான ஒட்டகங்களும் வேலைக்காரர்களும் அவருக்கு இருந்தது. ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனான். 10 பிள்ளைகளை இழந்து போனான். அதே போல் அந்த அவர்கிட்ட இருந்த ஆடு மாடுகள் சொத்துகள் முழுவதும் இழந்து போனான். அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் பருக்களும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். அவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் 7 நாட்கள் வரைக்கும் அவரோட துக்கத்தோடு இருந்த பொழுது அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு காரியம் சொல்ல ஆரம்பித்தார்கள். என்னென்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஏன் உனக்கு இப்படி வந்திருக்கு தெரியுமா? எதனால உனக்கு இப்படி நடந்திருக்கு தெரியுமா? ஆண்டவர் இப்படி மனிதர்களுக்கு செய்வாரா? இந்த மாதிரி காரியங்களை உருவாக்குவாரா? பாவம் செய்தவர்களுக்கு தான் இப்படி ஒரு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி இவருடைய மனதை மடிவு உண்டாக்கினார்கள். அதனால ஆறுதல் சொல்ல வந்தவர்களே வேதனை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, யோபுடைய மனைவியும் தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்ல எந்த பக்கத்திலும் ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் யோபு சொல்லுகிறான், நான் என் தேவனை நான் பார்ப்பேன், நான் அவரிடத்தில் என் நியாயத்தை நான் முறையிடுவேன், என் வழக்கை நான் அவரிடத்தில் நான் கொண்டு செல்வேன், அவர் வருவார், அவர் ஒருவரே என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அந்த சூழ்நிலையில் தேவன் அவரை சந்திக்கும்படிக்கு கடந்து வருகிறார். அதுதான் யோபு 38 நான் வாசிக்கிற அந்த அதிகாரத்திலிருந்து தொடங்கும் பொழுது யோபு தேவனோடு பேசுகிற சம்பாஷணை குறித்து தான் எழுதியிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், நாம் நினைக்கிற சில வேளையில நாம் துக்கத்தோடு இருக்கும் பொழுது, வேதனையோடு இருக்கும் போது, பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, மனிதர்கள் பரியாசம் பண்ணும் பொழுது, சில காயங்கள் நம்மை படுத்தும் பொழுது, இழப்புகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லுவார்களா என்று சொல்லி நாம் நினைக்கிறது உண்டு, ஆறுதலை எதிர்பார்க்கிறது உண்டு. அப்பொழுது ஆறுதலான சில பாடல்களை கேட்போம். கண்ணீரெல்லாம் துடைப்பார் என்ற ஆறுதலான பாடல்களை கேட்போம். அப்படி ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த பாடல்களை கேட்டு நம்மை தேற்றிக்கொள்ள வழி பார்ப்போம். ஆனால் இங்கு இயேசு தேவன் அவரோடு கூட பேசுகிற விதம் தான் வித்தியாசமா இருந்தது. அவர் வந்த உடனே அந்த 38 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, ஆமென், அந்த காற்றிலிருந்து ஆண்டவர் யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு கேள்வியாக ஆண்டவரை கேட்கிறார். 3 வசனத்தில், இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நான் உன்கிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கணும்பா, நீ எனக்கு பதில் சொல்லு என்று சொல்லி அவரோடு கூட பேசுகிறார். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. இப்படி கிட்டத்தட்ட 83 கேள்விகளுக்கு மேலாக அவரிடத்துல தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பையும் உலக தோற்றத்துக்கு முதல் உண்டான காரியங்கள், அதற்கு முன்பதாக நடந்த அநேக காரியங்களை யோபிட ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆமேன். நமக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது, சில காரியங்களை நம் அறிவினாலே அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்படி சொன்ன ஒரு வார்த்தை தான், வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? லைட்,
அப்படின்னா நாம் சொல்லுவோம், சூரியன் உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் வருகிறது, சூரியன் அஸ்தமனமாகும் போது சூரியன் மறைந்த உடனே இருள் தொடங்குகிறது என்று சொல்லி நாம் அழகாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்த சூரியனுக்கு எங்கிருந்து வெளிச்சம் வந்தது? அந்த சூரியனை உண்டாக்கினவர் யார்? அது சிருஷ்டித்துவை உண்டாக்கினவர் யார்? அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது? இதற்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அந்த வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இவ்வழி எங்கே? யோபு ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே வழி. இந்த வார்த்தையில் அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துல உண்டு. நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகிற பாதை இயேசு வழியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லா வழி வாசல்களும் இயேசுவே திறக்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அந்த வாசலை தேவன் தான் திறந்து வைத்திருக்கிறார். இயேசு சொல்கிறார், நானே வாசல். ஆமென். அந்த வழியாக இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? சூரியனுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கினவர் யார்? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று வார்த்தையினாலே உண்டாக்கினார். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவில் இருந்துதான் அந்த வெளிச்சம் வந்தது. அது வந்த வெளிச்சம் இன்ற வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் சாதகமான ஒரு சூழல்கள் இருந்தாலும் சரி, பாதகமான சூழல்கள் இருந்தாலும் சரி, இன்ற வரைக்கும் அந்த சோலார், அந்த சூரியன் அது வெளிச்சம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அது அணையாமல் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். எப்போ வெளிச்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன ஒரு இருள் இருக்கிறது? ஆமா, மனிதன் பாவம் செய்கிற எவனும் இருளிலே இருக்கிறான். அவனுக்குள்ளாக வெளிச்சம் இல்லை. உலகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த ரெண்டு வெளிச்சத்தை உண்டாக்கினவர், நமக்குள்ள உருவாக்கினவர் இயேசு மாத்திரமே. உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆமென். என்னிலே இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வருடங்களை குறித்து சொல்லும் பொழுது, அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் சுவிசேஷ புஸ்தகத்துக்கு இடையில 400 வருஷங்கள் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலங்களை வகுக்கும் பொழுது இருண்ட காலங்கள். அப்படின்னா ஆராதனை நடந்து கொண்டிருந்தது, பலிகள் செலுத்தப்பட்டு இருந்தது, தேவனுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் பிரதான ஆசாரியனோடு கூட பேசுவார், தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லுவார். ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கு வரவில்லை. வழக்கத்தின்படியும் அங்கு ஆராதனைகள் நடந்தது, அங்கு பலிகள் செலுத்தப்பட்டது, எல்லாம் செலுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஏதோ போகிறோம், வருகிறோம், ஆராதனை பண்ணுகிறோம் என்று சொல்லிதான் அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டை படித்து அதற்கான விளக்கத்தை சொல்லி இப்படியாக தான் சொல்லி கொண்டு வந்தார்களே தவிர தேவனுடைய சத்தம் வரவே இல்லை. அதுதான் இருண்ட காலம். அப்படியாப்பட்ட இருண்ட காலத்தில் தான் ஒரு மனிதன் வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் களி கூற மனதாய் இருந்தீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யோவான் வந்தபோது ஒரு பிரகாசமுள்ள விளக்காய் அவன் இருந்தான். ஆமென். யோவான் இடத்துல அநேகர் போனார்கள். யோவான் அரண்மனையில் இருக்கவில்லை, தேவாலயத்திலும் இருக்கவில்லை, அவன் வனாந்தரத்தில் இருந்தான்.
தேவாலயத்தில் தேவ சத்தம் கேட்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது வனாந்திரத்தில் தேவனுடைய கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டார்கள். திரளான ஜனங்கள் அவனிடத்தில் போனார்கள். அந்த வெளிச்சத்தை அப்படியே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்துமா வாஞ்சிக்கிறது. அதனால் அநேகர் போனார்கள், அரண்மனை உள்ளவர்களும் போனார்கள். அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வனாந்தரத்துக்கு போனார்கள். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்பட்டதா இருந்தது. அந்த வெளிச்சத்திலே நீங்கள் கொஞ்ச காலம் களி கூர்ந்தீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. என் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சத்தத்தை கேட்பதற்காக வனாந்திரத்தில் போனார்கள். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, நாம் வழக்கத்தின்படியே பழக்கத்தின்படியே தேவாலயம் போகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாம் ஒரு பழக்கமாகி மாறிவிட்டது. தேவனோடு கூட இடைப்படுகிற காரியங்கள் குறைந்து கொண்டே போய் இருக்கிறது. அநேக நாட்களுக்கு முன்பதாக நான் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியிலே ஒரு ஊழியத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் அந்த ஊழியத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன். அந்த நாள் அந்த ஒரு சபையில் ஆராதனை நடந்தது. அப்பொழுது ஒரு மனிதர் சில பிரச்சனைகளோடு கடந்து வந்தார். கிறிஸ்துவை அறியாதவர் தான். அவர் நம்ம போதகரிடம் சில காரியங்களை சொல்லி அவரோட ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் இன்னைக்கு சாயங்காலம் 2வது நாள் மீட்டிங் நடக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவரை அழைத்திருந்தார். அவர் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தார். எனக்கு அந்த இவங்க பேசின சம்பவம் எதுவுமே தெரியாது. அவருடைய தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் இந்த போதகரிடம் சொல்லி, அதாவது அவருக்கு என்னன்னா, அவர் சொல்லி அவர் மன்னிப்பு வாங்கி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் அநேக காரியங்களிலே புண்ணிய ஸ்தலங்கள் போய் தான தர்மங்கள்லாம் செய்தும் அவருக்கு அந்த மன்னிப்பின் நிச்சயம் இல்லாததினால் இப்ப இயேசுவிட வந்திருக்கிறார். அவர் சொல்லி அனுப்பி விட்டார். சாயங்காலம் உட்கார்ந்தார். அதனால் பாடல் பாடப்பட்டது. ஆராதனையும் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில முடிந்ததுக்கு பிற்பாடு என்னோட கையில கொண்டு மைக்கில் கொடுத்தாங்க. நான் கொடுத்த உடனே தேவ வசனத்தை வாசித்து செய்தி கொடுப்பது என்னுடைய வழக்கமாய் இருந்தது. ஆனால் அந்த நாள்ல ஆண்டவர், நான் மைக்க வாங்கினோடனே ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார், இடைபட ஆரம்பித்தார். தேவனுடைய வல்லமை இறங்கினது. திபந்த லாகு திகந்தோ நோ சம்பிராகி அந்த கது கராக்கி உன் கது தீபான துராத்தி அந்த நபோ. ஆண்டவர் சொன்னார், இங்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார். குறிப்பிட்ட மனிதர், கடைசியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதர், அவன் பாவ மன்னிப்புக்காக வழி தேடி அநேக இடங்களுக்கு ஓடி திரிந்து இன்னைக்கு இயேசுவண்டை வந்திருக்கிறார். அவருக்கு வழி தெரியல. அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த வார்த்தை அவரோடு கூட நேராக பேசப்பட்டது. அவர் செய்த காரியங்களை ஆவியானவர் அங்கு சபை நடுவிலே வெளிப்படுத்தினார். அவனுடைய அந்தரங்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் ஓடி வந்து ஆற்றுக்கு முன்பதாக விழுந்து, ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியும் என்று அவர் கதற ஆரம்பித்தார். ஆண்டவர் அந்த நாள்ல ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினார். என் வாழ்க்கையின் அந்தரங்கங்களை, நான் செய்த காரியங்கள் அத்தனையுமே தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவன் கதற ஆரம்பித்தார். அந்த மனிதர் கதற ஆரம்பித்தார். என்னோடு கூட இருந்த போதகரும் ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுவாரா என்று சொல்லி கேட்டார். ஏனென்றால் அவர் பேசின வார்த்தைகள், அவரோடு சொன்ன காரியங்கள் அத்தனையுமே அந்த மனிதரும் இந்த போதகரும் தான் பேசியிருக்காரு. இது முழுவதும் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அதற்கு பிற்பாடு இந்த போதகருக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இறங்கினார், வல்லமை இறங்கப்பட்டது, அவரோடு கூட இடைப்பட்டார். மெய்யாகவே தேவன் வாசமாய் இருக்கிறார். ஒரு சபையில ஒரு பயம் உண்டானது. எல்லோரும் அமைதலோடு இருந்தார்கள். தேவ சத்தம் கேட்கப்பட்டது. அந்த நாளில் தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்திருந்தார். அநேகர் வெளி மாநிலங்களிலிருந்து அந்த ஜெபத்துக்கு வந்திருந்தார்கள். அந்த நாள் ஜெபம் முடிக்கும் பொழுதே நடுராத்திரி ஆகிவிட்டது. அத்தனை பேருக்கும் ஜெபித்து விட்டுதான் நான் கடந்து போனேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு இருண்ட காலத்தில் இருந்த பொழுதுதான் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் வந்தார். அந்த வெளிச்சத்தை காணும்படிக்கு கேட்கிற போர் சேவகர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருத்தரும் கேட்கிற, நாங்க என்ன செய்யணும்? இப்ப எங்களுக்கு தெரியலையே. இத்தனை நாள் நாங்கள் போதித்துக் கொண்டு வந்த பழக்கங்கள், இத்தனை காலங்கள் இந்த வேத பிரமாணத்தை நாங்கள் வாசித்து இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய காரியத்தை அவன் விளக்கி சொல்லுகிறான். நீங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சம்பளத்தை தவிர கூடுதலாக ஒன்று வாங்காதிருங்கள் என்று அந்த போர் சேவகரிடம் சொல்லுகிறார். ஆயக்காரர் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மேலாக ஜனங்களிடத்தில் வரியை வசூலிக்க கூடாது என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆலோசனை சொல்லுகிறான். 2 வஸ்திரம் இருக்கிறவன் 1 வஸ்திரத்தை கொடுக்க கடவன்.
அவர் சொன்ன வார்த்தை கூட நான் யோசித்து பார்க்கிறேன். அன்பாக கூட சொல்லல. அவர் சொல்லுகிற காரியம், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களை வகை காட்டினவன் யார் என்று சொல்லி கடினமான ஒரு உபதேசத்தை தான் சொன்னார். ஆனால் ஜனங்கள் கூட்டமாக போனார்கள். ஏனென்றால் அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆனால் இயேசுவிடம் வரும் பொழுது அதை விட திரளான கூட்டமான ஜனங்கள் வந்தார்கள். இயேசு கேட்டார் அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் எதற்காக வனாந்தரத்திற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதனையோ அங்கே அசையும் நாணலை பார்க்க போனீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு இடத்துல நம்ம போகும் பொழுது அங்க போனவங்க பார்த்து யார் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா? அரண்மனையில் இருக்கவங்களாம் வந்திருந்தாங்க, கார்ல வந்திருந்தாங்க. ஒவ்வொரு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், இப்படிதான் மனிதரை தான் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல தான் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், எதை பார்க்க நீங்கள் வனாந்தரத்திற்கு போனீர்கள்? நெறிந்த நாணலையோ, அங்க அசையில நாணலை பார்க்க போனீர்களா? அதனை காட்டிலும் பெரியவர் என்று சொன்னார் யோவான் தீர்க்கதரிசியை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அது எரிந்து பிரகாசிக்கும் விளக்கு தான் யோவான். ஆனால் இயேசு தான் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அவர் உலகத்துக்கு மாத்திரம் ஒளி கொடுப்பவர் அல்ல, நம் வாழ்க்கையிலே ஒளி ஏற்ற வந்திருக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இயேசுதான் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் நீங்களே வெளிச்சமாய் மாறி விடுவீர்கள். அந்த வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். ஆமே. நமக்கு தெரியும், நிலவை நான் பார்த்திருக்கிறோம். நிலவுக்கு என்று அதற்கு வெளிச்சம் கிடையாது, அது தானாக வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஆனால் சூரியனில் உள்ள வெளிச்சத்தை அது வாங்கி பிரகாசிக்கிறது. அது வெளிச்சமாக அந்த இருளான நேரத்தில் அது வெளிச்சமாய் கொடுக்கிறது. அதை அந்த நிலா வெளிச்சத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இயேசுவோட பாதையிலே, இயேசுவோட போதனையிலே, இயேசுவோட வழிகளிலே நீங்கள் நடக்கும்போது நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு அநேக ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். பகற்காலம் இருக்கும் மட்டும். ஆமென். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இயேசுவோட பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்திருக்கிறது. ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இப்பொழுது கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இருளின் ஆதிக்கம் மேற்கொள்ள போகிறது. ஆனாலும் அதற்கு மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பலப்படுத்துகிறார். நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு சத்துவத்தை, பலத்தை கொடுக்கிறார். நாம் கண்ணீரில் இருக்கும் பொழுது நம் கண்ணீரை துடைக்கிறார். வழி அறியாமல் இருக்கும் பொழுது பாதையை காண்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வருடங்களுக்கு முன்பதாக மேட்டுப்பாளையம் என்ற பகுதியிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் ஜெபம் செய்து கொண்டு வந்தோம். அப்பொழுது ஜெபம் செய்யும் பொழுது ஒரு 20-25 பேர் தான் நாங்கள் ஜெபம் செய்து கொண்டு வந்தோம். வரும் பொழுது திடீரென்று ஒரு சகோதரி ஓடி வந்து உட்கார்ந்தார்கள். நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். வந்து உட்கார்ந்த உடனே நான் செய்தி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். இப்பொழுது வந்திருக்கிற இந்த மகள் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தொலைத்து தன் வாழ்க்கை இழந்து போனதனால் அவருடைய 2 பிள்ளைகளையும் இந்த நாள் சாயங்கால வேளையில ஒரு கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். தன் கணவனார் அவளை விட்டு போனதனால் எங்கே இருக்கார் என்று தெரியாததனால் இன்றைக்கு உயிரை முடித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானத்தோடு கூட தான் அவள் வந்திருக்கிறார். நீ சொல்லு, அவருடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் புதுப்பித்து கட்டுவேன், அவருடைய குடும்பத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டுவேன், இந்த உலகத்தில் வாழும்படிக்கு நான் அவளுக்கு இரக்கத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே, ஏசாமி சொன்ன அந்த வார்த்தை அந்த மகளோடு கூட பேசினேன்.
அவ கதற ஆரம்பித்தாள். என்னை யாருக்குமே தெரியாது, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனா என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். இந்த வனாந்திரத்திலே யார் என் சத்தத்தை கேட்பார், யார் என்னை காண்பார் என்று நினைக்கும் பொழுது தேவன் அவரை காண்கிறார். அங்கே ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கூப்பிடுதல் உம்முடைய செவிகளில் கேட்டிருக்கிறது என்பதை ஆகார் சொன்னது போல யாருக்குமே என்ன குறித்து தெரியாது, என் அந்தரங்க வாழ்க்கை தெரியாது, நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இயேசு என் வாழ்க்கையை சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவையும் சொல்லியிருக்கார் என்று சொல்லி கதறி அழுக ஆரம்பித்தார். 45 நாட்களுக்குள்ளாக உன் குடும்பத்தில் மறுபடியும் இணைந்து இதே பகுதியில் வாழும்படிக்கு தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னார். அன்றைக்கு ஜெபம் முடித்ததுக்கு பிற்பாடு அந்த ஜெபத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தார். 44 நாள் வரைக்கும் அவருடைய கணவனார் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார் என்று தெரியவே இல்லை. 45வது நாள் ஒரு போன் கால் வருது. அம்மா, நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிப்பாயா, நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லி அவர் கதறி அழுக ஆரம்பித்தார். இவர்களா மன்னித்து வாருங்கள் என்று சொல்லி அவர் கூட்டிட்டு வந்ததுக்கு பிற்பாடு 2 பேர் வந்த கணவன் மனைவியாக வந்தார்கள். வந்தவுடனே அவர்களுக்காக சில ஆலோசனையை சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு நான் கடந்து வந்தேன். அந்த குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்பும்படி கிருபை செய்தார். இயேசு அந்த குடும்பத்தை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றிவிட்டார். இயேசு அந்த குடும்பத்துக்கு விளக்காக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உன் வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறதோ, நம்பிக்கை இழந்து இருக்கிறாயோ, உனக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறாயோ, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது சரியான வேலை கிடைக்கல, சரியான படிப்பு எடுக்க முடியல, நான் நினைச்சது எதிர்பார்த்தது நடக்கல, என் கடன் பிரச்சனை தீரல, என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் தீரல, என் குடும்பத்தோட சாபங்கள் என்னை தொடர்ந்து வருகிறது, ஐயோ எனக்கு ஏன் இத்தனை போராட்டம், என்னோடு கூட இருந்தவளா நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கையில மாற்றம் ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது என்று நினைக்கிறாயோ, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உனக்கு அவரே வெளிச்சம் கொடுக்கிறாய் வரப்போகிறார். உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கை பிரகாசிக்கிற விளக்காக மாற்ற போகிறார். இன்னை கொண்டு அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்ப போகிறார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவோட வழிகளை நடக்கும்போது கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க யூதாஸ் காரியோத்தை குறித்து நமக்கு தெரியும். யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படிக்கு அவன் துணிந்து அவன் திட்டங்களை போட்டான். ஆனால் இயேசுவோட ஊழியம் செய்து கொண்டே வருகிறான், இயேசுவோடு கூட வருகிறான், பணப்பையை கையிலே வைத்துக் கொண்டு இருக்கிறான், இயேசுவோட ஊழியம் செய்கிறான். ஆனால் ஒரு இடத்துல கூட அவன் உண்மையாக வாழ்ந்தவன் கிடையாது. ஆனால் சகலவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவனை காத்து கொண்டே வருகிறார். கடைசியில அந்த துணிக்கை தொட்டு கொடுக்கிறார். அவனுக்குள்ளாக அதை வாங்கின உடனே அது ராக்காலமாய் பிசாசு அவனுக்குள்ள நுழைந்து விட்டான். அது ராக்காலம். ஆமென். ஆண்டவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். மனம் திரும்ப, பாவத்தை விட, பாவத்திலிருந்து விடுபட நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார். இரக்கத்தை காண்பித்துக் கொண்டே வருகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டு இயேசுவுக்கும் ஒரு பக்கத்தை கொடுத்து விட்டு வாழும் தலையும் என்பதை போல இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம் வாழ்க்கை இப்படியே வாழக்கூடாது. இன்னைக்கு முழுமையாக ஆண்டவருக்கு உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்க வேண்டும். அதுதான் யோபுவிடம் சொல்லுகிறார். நீ எவ்வளோ பிரச்சனை பார்த்திருக்கிற, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? உன் குடும்பத்தில் 10 பிள்ளைகள் இழந்துட்டாங்க, ஏராளமான சொத்து சுகங்களை இழந்துட்டாங்க, உன் சரீரமும் பலவீனப்பட்டு இருக்குது, நீ மரணம் தான் முடிவு என்று நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையை துளிர்விட செய்ய இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காகத்தான் அவருடைய கேள்வி கேட்கிற. இதெல்லாம் உண்டாக்குனப்பா, இந்த பூமியை உண்டாக்குனே. அப்ப உனக்கு தெரியுமா இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது தெரியுமா? சூரியன். அது என்றுதான் வருது. ஒவ்வொன்றையும் உண்டாக்குன நான் அந்த காலத்தை எல்லாம் அறிந்திருக்கிறான். எத்தனையோ தலைமுறைகளை பார்த்து உன் பிரச்சனைக்கு எனக்கு தீர்வுக்கு வழி இல்லையா? உனக்கு வழி இல்லாமல் போய்விடுமா? தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமோ ஒன்றுமில்லை என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதிருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், யோபை தட்டி எழுப்பினார், விசுவாசத்தை கொடுத்தார். எதற்காக அந்த கேள்வியை கேட்டார்? மறுபடி சோர்ந்து போவதற்காக அல்ல. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். கேள்வினாலே விசுவாசம் பெருகும். கேள்வினாலே என்றால் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும், வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதும் உங்களுடைய விசுவாசம் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். பஞ்ச காலத்தில் தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை உன்னை பிழைப்பூட்டும். இந்த வார்த்தை உனக்கு வெளிச்சம் கொடுக்கும். இருண்டு போய் இருக்கிற உன் வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாகும். செத்து போய் இருக்கிற உன் சரீர உறுப்புகள் உயிரடையும். அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு சித்தமான இதோட செய்தியை வருகின்ற வாரங்களிலும் தொடர்ந்து கேட்போம். ஆமேன். அந்த வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? ஆமேன். இயேசுவே, நீர்தான் அதற்கு வழி. என் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. அறியாமலே தேவனை தொழுது கொண்டு வருகிறோம். என் பிரச்சனை தான் பெருசு நினைக்கிறோம். ஆனால் சகலவற்றை உண்டாக்கிறவர். அதில் தான் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் பூமி அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்க? பூமி எப்போ உண்டானது தெரியுமா? எத்தனை காலங்கள் இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனை காலங்கள். அப்பொழுது என்னென்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பூமி பூஜையை போல ஒரு காரியம் நடந்தது. அதான் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே. ஆமேன். இதெல்லாம் நமக்கு பார்த்திருக்கிறோமா? தெரியாதே. இதெல்லாம் தெரியாத போது, என் வாழ்க்கையை என்னை குறித்து தெரியாத போது, நான் யாருன்னு எனக்கு தெரியல. என் சரீரத்தில் இருக்க உறுப்புகள் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. என் தலையில் எத்தனை முடி என்பது இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. உன் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கும். அது ஒன்று கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த தேவன் யோபை பலப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோபு சோர்ந்து போய் இருக்கிறார். யோபோட விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக அநேக கேள்விகளை கேட்கிறேன். நான் உண்டாக்கின போது நீ எங்கே இருந்தப்பா? இந்த நட்சத்திரங்கள் இதையெல்லாம் உண்டாக்கிறே, நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க மாட்டேனா? ஆண்டவரே, இது வரைக்கும் நான் 2 வழியில் நடந்துட்டேன்ப்பா. இந்த உலகத்தையும் நான் தேடிட்டேன். உலக வாழ்க்கைக்குள்ளாகவும் போயிட்டேன், பாவத்துக்குள்ளாகவும் போயிட்டேன், பரிசுத்தத்துக்குள்ளாகவும் போகிறேன், ஆலயத்துக்கும் போகிறேன், பாவமும் செய்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது, நம்பிக்கை இழந்து கிடக்கிறது. உலகத்தில் நடக்க காரியங்களை பார்க்கும் பொழுது எதிர்கால நம்பிக்கை முழுவதும் இழந்து போய் இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை அந்த வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும். இருண்டு போன இவரோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் மாறட்டும். எதையெல்லாம் எதிர்பார்க்கிற நன்மையை கொடுத்து முதலாவது இவருடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் பெருக பண்ணும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவர் கூட தகப்பட இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாக போகாதபடி, இருளாகிய பிசாசுக்குள்ளாக தங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவளாய், இயேசுடைய வெளிச்சத்தில் வாழும்படிக்கு, இயேசுடைய வசனத்தில் வாழும்படிக்கு, வசனத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, அந்த வார்த்தையிலே நிலை கொண்டு நிலைத்து நிற்க நீர் கிருபை செய்யும். மங்கி எரிகின்ற திரியை அணையாமல் காக்கிற தெய்வமே, ஆண்டவர், இது பிரகாசிக்கிற விளக்காய் மாறட்டும். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் என்று சொன்னீரே. இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க நீர் கிருபை செய்யும். நிமதூர பௌத ரீகந்த லோகோத்து நாகி ஹம்தர சம்தல் தூவர் இக்கரவா. தேவனுடைய வல்லமை இப்போது நிரம்புவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசப்பா அனல் கொண்டு எழும்பட்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். பாவ இருள் பாவங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடையும்படிக்கு இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எதிர்பார்த்த நன்மைகளை கொடுத்து நிறைவாய் காண வாழ கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.